நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்துட்டு தேர்ட் பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து உங்கள் சோசியல் மீடியாஸ் ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனலில் வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து 2 வீடியோஸில் வந்துட்டு எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து சேனலுக்கு வந்து எப்படி நேம் கொடுக்குறதுன்றதை பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து சேனலுக்கு வந்து ஆர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து பேனர் எப்படி எழுதுறது, வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக தேர்ட் பார்ட்டாக வந்து இதில் நம்ம சேனலோடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் அப்படிலாம் எப்படி வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் பேசலாம். வாங்க இன்றைக்கி வீடியோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமைக் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட கஸ்டமைக் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலில் எந்த டைப் ஆஃப் போட போகிறோம் என்னென்ன அப்படின்றது நம்ம சேனலில் அபவுட் சேனல், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ப்ரீஃபான ஒரு வீடியோவாக வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை உங்கள் சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போட போகிறீங்க, என்னென்ன கண்டென்ட் வரப்போகுது அப்படி சம்மந்தமானதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து லாங்குவேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து என்ன லாங்குவேஜில் வந்து பேசுகிறோம் அப்படின்றதுக்காண்டி கேட்கும். ஸோ சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஆட் பண்ண யோசிச்சு பண்ணுறேன். சேனலில் கொடுத்துட்டு அதை வந்து எந்தெந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து சேனலுக்கு வந்து இது சேனலோட நேம் வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ அமேசிங் ஃபேக்ட்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேனலுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம சேனலோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களால பார்க்க முடியும். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட யூஆர்எல். இப்போ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்மளோட யூஆர்எல் வந்து பார்க்கணும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆட் லிங்க் கொடுத்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இப்போ வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியா வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் டைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கோட யூஆர்எல் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த யூஆர்எல் வந்து ஸ்க்ரோலில் மேலே இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்துடுங்க. வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கொடுத்துட்டு இப்போ பேஜ் நீங்கள் வச்சுருக்க பேஜோட யூஆர்எல் இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்க பேஜோட யூஆர்எல் வந்துட்டு கொடுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட் லிங்க் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம், இப்போ வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு, ட்விட்டர் வச்சுருக்கீங்கன்னா ட்விட்டரோட லிங்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய லிங்க் எதுவுமே வந்து இது பண்ணல. ஃபியூச்சரில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து 5 லிங்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம வந்து இப்போ 2 தான் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 லிங்க் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் சேனலில் வந்து அதிகப்படியான வியூஸ் வருது, இல்லை உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் எந்த இமெயிலில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் காண்டாக்ட் இமெயிலை கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் வந்துட்டு உங்களோட சோசியல் மீடியா எல்லாமே இந்த லிங்க் ஆகிடும். இப்போ வந்து கோ டு சேனல் அப்படின்னு கேட்குதா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அபவுட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் வந்து இங்கே வந்து வியூ ஆகிடும். நான் வந்து 2 தான் கொடுத்துருக்கேன். 2 வந்துருக்கு. இப்போ வந்து உங்கள்கிட்ட என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். இப்போ வியூ இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ஷோ ஆகிடும். ஸோ உங்களை யாராச்சும் ஃபியூச்சரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த இமெயில் அட்ரஸ் மூலியமாக வந்து பிஸ்னஸ்க்கு சம்மந்தமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஜாயின் டேட், நீங்கள் வந்து என்றைக்கு வந்து யூடியூப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அன்னையிலேருந்து வந்து எவ்வளோ நாள் வந்து நீங்கள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற லிங்க் வந்து இங்கே பார்த்தலாம். ஸோ உங்களோட லிங்க் வந்து இங்கே மட்டும் இருக்காது, பேனர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க் வந்து ஆட் ஆயிருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். சில பேர் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் வரைக்கும் வந்து நம்ம லிங்க் ஓப்பன் பண்ணி போக மாட்டாங்க. ஸோ ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க வந்து பேனரில் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் வந்து ஆட் கொடுத்துருவாங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து இன்னும் ஒரு படி வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ வந்து ஒரு சேனலில் வீடியோ போடுறது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஷேர் ஆகிறதுக்கு வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப் சேனல் எப்படி வந்துட்டு சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து